Hey you guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோலி பிளாக் எழுதின தி குயின் ஆஃப் நத்திங் அப்படின்ற இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலி தி ஃபோக் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற புக் சீரீஸ்ல இருக்கிற தேர்ட் புக் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு புக்குக்கான ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அண்ட் அந்த ரெண்டு புக்கை கம்பேர் பண்றப்ப தேர்ட் புக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். பட் இருந்தாலும் அந்த ரெண்டு புக்கான கண்டென்ட்ஸ் இதுலேயும் இருக்கும், ப்ளஸ் இதில் ஸ்பாய்லர்ஸும் இருக்க போகுது. ஸோ இந்த புக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பாய்லர் தெரிய வேணாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேணாம். இல்லை ஸ்பாய்லர் தெரிஞ்சாலும் ஓகே, எனக்கு ஸ்டோரி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோக் ஆஃப் தி ஏர் அப்படிங்கிறது ஒரு புக் சீரீஸு. அதில் இந்த புக்ஸ்லாம் இருக்குது. என்கிட்ட செகண்ட் அண்ட் தேர்ட் புக் இருக்குது. ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு நான் புக்காக படிச்சதுனால என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இல்லை. இப்போதான் வந்துட்டு தோணுது என்கிட்ட ஏன் ஃபிசிக்கல் காப்பி இல்லை, ஏன் வாங்கலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட மற்ற எல்லா புக் சீரீஸுமே செட்டாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நான் அது புக்கில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்ட்டு விட்டுட்டேன். பட் ஃபர்ஸ்ட் புக் கம்ப்ளீட்டாக புக்லேயே படிச்சுட்டேன். சரி பரவாயில்ல, இந்த ஒரு புக் சீரீஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் புக் இல்லாமல் செகண்ட் தேர்ட் புக் மட்டும் என்கிட்ட இருக்கு. அண்ட் இந்த புக்கோட ஜான்ரா பார்த்தோம் அப்படின்னா யங் அடல்ட் ஃபேண்டசி, கம்ப்ளீட்டாக ரொமான்ஸ் ஃபிக்ஷன்னு சொல்ல முடியாது, பட் யங் அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்டு ஃபுல் ஃபேண்டசி தான். கம்ப்ளீட்டாக நம்மளை வேற ஒரு வேர்ல்டு கூட்டு போயிடும். நம்மளோட இமேஜினேஷனே வேற லெவலில் இருக்கும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரியாலிட்டி செம்ம மொக்கையாக இருக்கும். அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஹோலி பிளாக். அண்ட் இந்த புக் பார்த்தோன்னா நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த புக்கோட கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த புக்கில் வந்து அதான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே இதில் வந்து மேஜரான இது வந்து எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வாங்கினேன். பட் இதில் வந்து அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் மேஜராக இருக்கும். அண்ட் எனிமீஸ் டு லவர்ஸ் அப்படிங்கிற பிளாட் வந்து செகண்டரியாக தான் இருக்குது. ஸோ இந்த புக் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 3 புக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா தி க்ரூவல் பிரின்ஸ். அந்த புக் வந்து 2018 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கெட் கிங் அப்படிங்கிற புக்கு, இது வந்து 2019 பப்ளிஷ் பண்ணது. அண்ட் தேர்ட் புக் இப்போ ரீசெண்டாக நான் ரீட் பண்ண புக். அண்ட் மற்ற ரெண்டு புக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த புக்கும் வந்து 2019 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 புக்ஸ்லேயுமே மேஜரான 2 கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூட் அப்படின்ற ஒரு பொண்ணு, ஒரு மோர்டல், நம்மள மாதிரி நார்மலாக ஹியூமன் வேர்ல்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் இன்னொரு அந்த பையன் மெயினான மேஜரான கேரக்டர். அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரின்ஸ் கார்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ அந்த பையன் பார்த்தோன்னா மோர்டல் வேர்ல்டுனா என்னன்னா அவனுக்கு இங்கெல்லாம் அவன் வந்ததில்லை. நார்மலாக ஹியூமன்ஸ்னா மாதிரிலாம் அவன் இருக்க மாட்டான். அவன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கிரியேச்சர் மாதிரி இருப்பான், ஒரு எல்ஃப் மாதிரி இருப்பான். ஸோ அந்த பையன் பார்த்தோன்னா அவன் வந்து இம்மோர்டல். இந்த பொண்ணு இம்மோர்டல், கொஞ்ச நாள்ல இவங்க வாழ்ந்துட்டு அப்புறம் இறந்து போயிடுவாங்க. பட் அவங்க அந்த ஃபேரி லேண்ட் அங்கே இருக்கிற கிரியேச்சர்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வாங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் எல்ஃப் மாதிரி இருப்பாங்க. அந்த பையனுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பையன் இருக்கிற பிளேஸ் வந்து எல்ஃபேம் அப்படிங்கிற பிளேஸ்ல அவன் இருக்கான். ஸோ இவங்க 2 பேர் தான் மேஜரான கேரக்டர். அண்ட் இந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணு ஒரு சம் சுச்சுவேஷன்னால இந்த மோட்டல் வேர்ல்ட்லேருந்து அந்த ஃபேரி லேண்டுக்கு போயிடுறாங்க, எல்ஃபேம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமும் அந்த பிரின்ஸ் கார்டானுக்கும் இந்த ஜூட் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஃபைட் வந்துட்டே இருக்கும். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. கார்டான் வந்து இந்த ஜூடை வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த பொண்ணை வம்பிழுத்து அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணி, அந்த பொண்ணு ஒரு பெரிய ஆளே இல்லை, ஜஸ்ட் ஒரு மோர்டல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவான். ஸோ அவங்க இருந்தாலும் என்னதான் ஹேட் பண்ணாலும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இந்த புக்கோட எண்டு. நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்தோன்னா குயின் ஆஃப் நத்திங் அந்த தேர்ட் புக்கான ரிவ்யூ வீடியோ தான். பட் ஃபர்ஸ்ட் 2 புக்ஸ் பற்றி எதுவும் நான் சொல்லலைன்னா இந்த புக்கோட கண்டென்ட்ஸ் எதுவுமே புரியாது. ஸோ அதனால அதோட ஸ்பாய்லரையும் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அந்த ஏற்கனவே போட்ட ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், பட் இந்த வீடியோவில் ஸ்பாய்லரோட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணு மோட்டல் வேர்ல்ட்லேருந்து இந்த ஃபெரியில் டெல்ஃபேம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிரின்ஸ் கார்டான் அண்ட் ஜூட் 2 பேருக்கும் அந்த ஒரு ஃபைட் இருக்கும். அண்ட் புக்கில் வந்து போக போக தான் அவங்க அந்த எனிமீஸ் டு லவர்ஸ் அப்படிங்கிற பிளாட் கொண்டு வருவாங்க. தென் இந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணு, எல்லாரும் அந்த பொண்ணு ஒரு நார்மலான மோட்டல் கேர்ள், நீ வந்து ரொம்ப வீக்கான பொண்ணு அப்படின்னு தானே எல்லாரும் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற மற்ற கிரியேச்சர்ஸ்லாம். ஸோ அதனால அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், அவளுக்குன்னு ஏதாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹைக்கிங், அவங்களுக்கு கீழே இருக்க பிரின்சஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட போயிட்டு அவங்க டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, நார்மலா ஒரு மோட்டல் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு அந்த ஹைக்கிங்க்கு கிட்ட அவங்க ரிலேட்டடா அங்கே இருக்காங்க, அந்த பேலஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் பவர்ஃபுல் தானே. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு ட்ரை பண்ணுவா.
அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பவே அவ என்ன பண்ணிடுறான்னா, அவங்க அந்த ஹை கிங் அந்த பேலஸ்ல நிறைய பிரச்சனைகள் போய் யாரு நெக்ஸ்ட் கிங்னு அனௌன்ஸ் பண்றதுலே பிரச்சனை ஆயிடும். ஸோ அதுல இந்த பொண்ணு உள்ள பூந்து மற்ற எல்லா பிரின்சஸ்லாம் அங்க ஒரு பெரிய பிரச்சனையில வரிசையே இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த பிரின்ஸ் கார்டான் அப்படிங்கிற பையன் மட்டும்தான். 2 பேருக்கும் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்காதுல்ல. இந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணு ஏதேதோ பிளாட் எல்லாம் பண்ணி நிறைய ஸ்கீமிங்லாம் பண்ணி இந்த பையனை நெக்ஸ்ட் கிங்கா ஆக்கிடுறான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்ரூவல் பிரின்ஸோட புக்கோட எண்டிங் இப்படிதான் இருக்கும். அந்த பிரின்ஸ் கார்டான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 2 பேருக்கும் பிடிக்காது. பட் இவ கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்குள்ள இவளும் உள்ள போய் நெக்ஸ்ட் கிங் அனௌன்ஸ் பண்றப்போ பிரின்ஸ் கார்டான நெக்ஸ்ட் கிங் ஆக்கிடுறான். அண்டு அவன் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸும் வாங்கிடுவான். என்னன்னா இவ சொல்றதை தான் அந்த பையன் வந்து கேட்கணும். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த பொண்ணு தான் அந்த எல்ஃபேமை ரூல் பண்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கெட் கிங். ஸோ இதுல என்ன ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னா, இதுல வந்து இப்போ பிரின்ஸ் கார்டான் வந்து எல்ஃபேமை ரூல் பண்றாங்க. அந்த பையன் தான் ஹை கிங்கா இருக்கான். அண்ட் அந்த பையன் ரூல் பண்றான் அப்படின்னா அந்த அந்த பையனுக்கு பின்னாடி இந்த ஜூட் கேரக்டர் தான் இருக்கா. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்றாலோ அதை தான் அந்த பையன் கேட்பான். அதே தான் அந்த ஃபுல் எல்ஃபேமே இப்போ இவ கைக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் லேண்ட்ல இருக்கவங்க, இந்த கிரியேச்சர்ஸ் இந்த எல்ஃபேம் பீப்புள்லாம் லேண்ட்ல இருக்கவங்க. இவங்க எல்லாமே அண்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கடியில வாழ்ற கிரியேச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த லேண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் ஜூடுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஜூடை கிட்னாப் பண்ணிட்டு அங்கே அண்டர் சீக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணை வச்சு பயங்கர டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா ஜூட் என்ன நினைப்பா, சரி கார்டான் நம்மளை எப்படியே விட்டுருவான், நம்மளை கண்டுக்க மாட்டான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். பட் கார்டான் என்ன பண்ணுவான்னா அந்த அண்டர் சி அவங்க சில டிமாண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஜூடை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிமாண்ட்ஸ்லாம் ஓகே சொல்லிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றிடுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே வந்து எலிமிஸ் டு லவர்ஸ் பிளாட் மாதிரி தான் போகும். பட் அதான் 2 பேரும் வந்து எதுவும் கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. நமக்கு அங்கங்க குட்டி குட்டி ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஜூடை வந்து காப்பாத்தினா அண்டர் சீல இருந்து அப்படிங்கிறப்பதான் ஓரளவுக்கு அந்த எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் இந்த புக்ல தான் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அந்த பொண்ணை அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணாம தனியா வந்து இவனே மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணை ஹை குயின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து கார்டான் வந்து ஹை கிங், ஜூட் வந்து ஹை குயின். பட் அது வெளியில யாருக்கும் தெரியாது. மறுபடியும் வந்து அண்டர் சீக்கும் இந்த லேண்டுக்கும் மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூட் வந்து இங்க இருக்கக்கூடாது, அவளை வந்து பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஃபுல் ஸ்பாய்லர் சொல்லலை. அதனால ஜூடை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அண்டர் சீல இருந்து மறுபடியும் ஒரு டிமாண்ட்ஸ் வரும். ஸோ இந்த டைம்ல கார்டான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவ்வளவு நேரம் நல்லா தான் ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த ஃபைனல் 2 சாப்டர்ஸ் அண்ட் அந்த எபிலாக் முடிப்பாங்கல்ல, ஸோ அங்கே போறப்ப என்ன ஒரு ஷாக்கிங் அப்படின்னா, கார்டான் வந்து திடீர்னு ஏதோ அதான் ஒரு குரூவல் பிரின்ஸா மாறுற மாதிரி மாறி இவ்வளவு நேரம் நல்லபடியா ஜூட் கிட்ட பேசிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு மாதிரி ஒரு கோமான ஃபேஸ், அதெல்லாம் ஒரு சீரியஸான கிங் மாதிரி மாறி ஜூட் இனிமே இந்த ஃபேரி லேண்ட்ல இருக்க மாட்டா, அவளை வந்து எல்ஃபேம்ல இருந்து நான் பேனிஷ் பண்ணிடுறேன், அவன் மோட்டல் லேண்டுக்கு போறா அப்படின்ட்டு கடைசியா ஒரு ஜட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். ஜூட் அப்படியே பாப்பா, உன்னை நம்பி தானடா இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு அவ திரும்ப மோட்டல் வேர்ல்டுக்கே போயிடுறான். ஸோ அப்படிதான் இந்த புக்கோட எண்டிங் இருக்கும். ஸோ இங்கேதான் வந்து நமக்கு அந்த ட்விஸ்ட் இருக்கு. ஸோ கார்டான் வந்து ஜூடை அனுப்பினா அப்படின்னா ஏதோ ஒரு கோவத்துல அனுப்பிட்டான். பட் அந்த அண்டர்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்ல அனுப்பியிருப்பான். பட் அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருப்பான். திரும்ப ஜூட் எப்போ இங்க வருவா அப்படின்ற மாதிரி தான் கார்டான் சைடு இருக்கும். ஸோ அது வந்து மேல் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்குன்னு ஒரு தனி புக் இருக்கு. இந்த புக் நான் படிக்கல. பட் நம்ம ஜஸ்ட் இந்த புக் பத்தின கண்டென்ட்ஸ்லாம் நான் சர்ச் பண்றப்போ இது பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட் புக்லயுமே கார்டான் வந்து ஜூட் இல்லாதது ரொம்ப ரெக்ரெட் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3rd புக்கான குயின் ஆஃப் நத்திங்க்கு வரும். ஸோ இதுல தான் வந்து நான் மேஜர் ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்ல போறேன். அண்ட் இது வரைக்கும் நான் வந்து ஜூட் அண்ட் கார்டான் இவங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தேன். அண்ட் இவங்க இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி ஜூடோட சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பா, டேரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அண்ட் இது இல்லாம இன்னொரு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, விவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அண்ட் ஜூடோட அப்பா அம்மா அப்படின்லாம் நிறைய ஸ்டெப் மாம் ஸ்டெப் ஃபாதர் அவங்கலாம். ஸோ அவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு தம்பி ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருப்பான். அண்ட் இப்போ வந்து மெயினான கேரக்டர் யாருன்னா ஜூடோட அப்பா. அவங்க வந்து அவங்களோட நேம் வந்து மேடாக். அண்ட் அவங்களோட அம்மா பேரு இவங்க ஜூடோட ஸ்டெப் மாமோட பேரு ஓரியானா. ஸோ இவங்கெல்லாம் இப்போ இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் இந்த குயின் ஆஃப் நத்திங் அப்படிங்கிற புக்ல. ஸோ ஜூட் வந்துட்டு அவ பாட்டுக்கு மோட்டல் வேர்ல்ட்ல அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ வந்து
அந்த எல்ஃபேம்ல இருந்து அவளோட ட்வின் சிஸ்டர் டேரின் வந்துட்டு ஜூட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வரா. கொஞ்ச நாளைக்கு நீ அங்க டேரினா இரு, நான் இங்க ஜூடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது எல்லாமே நான் ஃபுல்லா சொல்லல, பட் ஒரு ஹெல்ப் கேட்டு வராங்க. ஸோ அதுக்காக இப்ப ஜூட் வந்து திரும்ப எல்ஃபேம்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஜூட் வந்துட்டு மோட்டல் வேர்ல்ட்ல இருந்து அங்க ஃபேரி லேண்டுக்கு போறா, எல்ஃபேம்க்கு போறா. ஸோ அங்கே போய் அவளோட ட்வின் சிஸ்டர் மாதிரி அவ ஆக்ட் பண்றா. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க எல்ஃபேம் வந்து இவ மோட்டல் வேர்ல்டுக்கு போனப்ப எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இப்ப இல்லை, இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. என்னன்னா அப்படின்னா அகைன் மறுபடியும் நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கும். பிரின்ஸ் கார்டான் இருக்காங்களே, இப்பதான் அவங்க ஹை கிங் ஆயிட்டாங்க. ஸோ அவனுக்கு எதிராக வந்து ஒரு பேட்டில் ஒன்று போகணும் அப்படின்ட்டு வேற சில பேர் பிளான்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, ஜூடோட அப்பா மேடாக் தான். ஸோ ஜூட் வந்து இது தெரிஞ்சோன்னே அவங்க மேடாக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட பாசமா இருப்பாங்க, ஃபேமிலின்னு வந்துட்டா அவங்க வந்து பாசமா இருப்பாங்க. பட் இதே ஒரு கிங்டம்னு வந்துருச்சு, இதே ஒரு ஃபைட் வந்துருச்சு அப்படின்னா ஆப்போனண்ட் யார் என்னன்னா கிடையாது, கண்டிப்பா வந்து அவங்கள கொன்றுவாங்க. இல்ல எதுவும் ஜட்மெண்ட்னாலும் அவங்க இப்போ ஒரு ஹைக்கிங்னா ஒரு நார்மலான ஜட்மெண்ட் கொடுக்கணும், அவங்க ஸ்ட்ரெயிட்டா எக்ஸிகியூஷன் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூடுக்கு எப்படின்னா இப்போ மேடாக் வந்து ஹைக்கிங் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த எல்ஃபேமே கண்டிப்பா டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு அவளுக்கு தோணுது. பிளஸ் இப்போ வந்து கார்டானோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால வேக வேகமா அடிச்சு பிடிச்சி கார்டானை மீட் பண்றதுக்காக அந்த பேலஸ்க்கு போயிடுறா. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் ஜூட்னா கார்டானை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்டான் வந்து உள்ள பூந்து ஜூட் வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ண போயிருப்பாங்கல்ல, உடனே யாரும் அவ மேல கை வைக்க கூடாது, அவ என்னோட ஒய்ஃப் அண்ட் அவங்க தான் வந்து ஹை குயின் இனிமே. அண்ட் ஏற்கனவே வந்து நான் அவளை மார்டல் வேர்ல்டுக்கு போக சொல்லி பேனிஷ் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அவ அப்படிலாம் கிடையாது, இவங்க இனிமேல் எல்ஃபேம்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேடாக் அண்ட் கார்டான் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ற மாதிரி வரும். அதாவது ஒரு பேட்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போகுது. ஸோ ஏதாவது ட்ரூஸ்ல போகுமா இல்லை பேட்டில் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மேடாக் அண்ட் கார்டான் ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல கார்டான் வந்து கடுப்பாகி அவன் தலையில இருக்கிற க்ரௌன் எடுத்து உடைச்சிடுறான். ஸோ இதனால தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரௌனை உடைச்சிடறான். ஸோ அந்த க்ரௌனுக்குன்னு சில பவர்ஸ்லாம் இருக்கும். அவன் அதை உடைச்சதுனால ஏதோ ஒரு கர்ஸ் வந்து அவன் எப்படி சொல்றது, நார்மலா இருக்க கார்டான் வந்து ஒரு ஸ்னேக்கா மாறிடுறான். இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ஃபிக்ஷனல் கேரக்டர் அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ஒரு டிராகன் இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் சில மூவி சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஜூட் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ஃபிக்ஷனல் கேரக்டராக இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு பின்னாடி கார்டான் வந்து ஒரு பயங்கர பிளாக் கலர் செர்பென்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார்டான் வந்து எப்படி அந்த கர்ஸ்லேருந்து திரும்ப வெளியில வராங்க, ஸ்னேக்லேருந்து எப்படி திரும்ப அவன் நார்மலாக வரான் அப்படின்றது ரிமைனிங் ஸ்டோரி இருக்கும். ஸோ ஜூட் வந்துட்டு திரும்ப ஃபைட் பண்ணி கார்டான ஸ்னேக்லேருந்து நார்மலாக மாற்றிடுவா. ஒரு ப்ராஃபஸிலாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபஸிலே அதுக்கான ஆன்சரும் இருக்கும். ஸோ ஜூட் வந்து திரும்ப எப்படியோ கார்டான பழையபடி மாற்றிடுவா. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஹை கிங் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னேஷன் போகும். அண்ட் இவங்களுக்கு எதிராக பேட்டில் பண்ண இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பனிஷ்மெண்ட் ப்ராப்பரான பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுத்துடுவாங்க. அண்ட் இந்த மேடாக் அப்படிங்கிற கேரக்டர் ஜூடோட அப்பா இருப்பாங்கல்ல, ஒரு ஈவிலான கேரக்டர். ஸோ அவங்கள வந்து நீங்க இனிமேல் மோட்டல் வேர்ல்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேனிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் ஸ்டோரி முடியும். ஸோ எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டேன். இது ஃபேண்டசி புக் சீரிஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒரு மேப் இருக்கும், மேப்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் காட்டலை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்தேன். அண்ட் இந்த புக் பார்த்தோன்னா நமக்கு எனிமீஸ் டு லவர்ஸும் இருக்கு, இங்கிட்ட ஃபேண்டசியும் இருக்கு. அண்டு நல்லா இருந்தது. இந்த 1 மந்த் வந்து இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே நான் மோஸ்ட்லி இந்த புக் தான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ மே ஸ்டார்டிங் ஃபியூ டேஸ்ல படிச்சிருக்கேன். அண்ட் எவ்ரி மார்னிங் வந்து பார்த்தோன்னா எனக்கு வேற ஒரு வேர்ல்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரியாலிட்டிக்கே போவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. பட் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது புக் சீரிஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை ஃபியூ புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தென் இந்த புக் எடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த புக் எடுக்க வேணாம். வேற சில புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தென் எடுக்கலாம். எனக்கு இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ஃபிக்ஷனல் கேரக்டர், அது மெயின் திங். அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வீக்காக காட்டியிருப்பாங்க. அவளை யாருமே மதிக்கவே மாட்டாங்க அந்த பொண்ணை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் மோட்டல் கேர்ள்லேருந்து ஒரு ஹைக்கிங்க்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு ஆகுறா. தென் ஹைக்கிங்கே மேரேஜ் பண்ணிடுறா. தென் ஹை குயினாகவே ஆயிடுறா. ஸோ அது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருந்துச்சு. தென் எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் ஆஃப்கோர்ஸ் அது நல்லா இருந்தது. கார்டான் கேரக்டர் எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, ரொம்ப உமிழ்த்துட்டே இருப்பான். பட் அதுக்கப்புறம் வந்து
வெளியில வந்து இப்படி கோவமா இருக்கிற மாதிரி சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டீப் டவுன் வந்து அவ்வளோ கேர் பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. அண்ட் இது இல்லாம காடான் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன் மோர் புக் இருக்கு. அது போக் ஆஃப் தி இயர், இந்த புக் சீரீஸ்ல இது 3 தான், பட் இது இல்லாம ஒரு அது ஸ்டாண்ட் அலோன் புக் மாதிரி. ஸோ அது ஒரு புக் இருக்கு. அண்ட் அது வந்து இ புக்ல அது கிண்டல் அன்லிமிட்டட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நிறைய என் மண்டக்குள்ள நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கு. கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு கண்டெம்பரரி புக் படிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அந்த புக் எடுத்து ரீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.